கும்பகோணத்தில் நீர் வழித்தடங்களை தமிழக அரசு தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்டெடுத்து தண்ணீர் நிரப்பக் கோரி விவசாயிகள் தேசிய கொடியுடன் நூதன போராட்டம் நடத்தினர். தமிழ்நாடு காவல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுந்தர விமல்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரியும் கையில் தேசிய கொடியுடன் குளங்களில் தண்ணீர் ஊற்றியவாறு பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. மேலும் சாத்தூர் நகர் பகுதி மற்றும் அமீர்பாளையம், சத்திரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மேலும் சாத்தூரில் சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் திடீரென பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரத்தில் வாகன ஓட்டிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அதனை தடுக்கும் விதமாக பாலக்கரை ரவுண்டானாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சிக்னலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். வடலூர் அருகே தென்குத்து கிராமத்தில் உள்ள ஐயனார் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு களித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு ஊராட்சியில் மக்கள் நலப்பணிகள் நடைபெற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் செக் பவரை மாற்ற நபருக்கு வழங்க மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக வனஜா பணி செய்து வந்த நிலையில் அவரது கணவர் லட்சுமணன் மக்கள் நலப்பணிகளை செய்ய விடாமல் செக் பவர் வைத்துக் கொண்டு அவரது மனைவியை கையெழுத்திடாமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டியதோடு அதன் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க கூறி ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி மணிகண்டன் தலைமையில் 7 வார்டு உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புதிய உறுப்பினருக்கு செக் பவர் வழங்கி ஊராட்சி நலப்பணிகள் திறம்பட நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். மயிலாடுதுறையில் ஆவணி அவிட்டத்தை முன்னிட்டு விஸ்வகர்ம சமுதாய மக்கள் பூணூல் அணியும் விழா சிறப்பாக நடைபெற்றது. கூரைநாடு காமாட்சி அம்மன் கோயிலில் 100க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் கூடி பூணூல் மாற்றிக்கொண்டனர். கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர் மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனை நிலுவையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மல்லை விஸ்வகர்மா ஜன நலசங்கம் சார்பில் 15ஆம் ஆண்டு ஆவணி அவிட்ட பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிலை வடிக்கும் சிற்ப தொழில் செய்யும் விஸ்வகர்மாக்கள், சிற்பிகள் திருமண மண்டப வளாகத்தில் வரிசையாக அமர்ந்து பழைய பூநூலை அகற்றிவிட்டு காயத்ரி அம்மன் முன்பு யாகம் நிகழ்த்தி பழைய பூநூலை அகற்றிவிட்டு புதிய பூநூல் அணிந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓம்பலூரை சேர்ந்த நெசவு தொழிலாளி முரளியின் மகள் காயத்ரி தேவி தற்போது நடைபெற்ற நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டில் மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். நீட் தேர்வில் மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்த மாணவி காயத்ரி தேவி மற்றும் அவரது பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.